வணக்கம். இங்கிலாந்து செய்திகள். செய்தி தொகுப்பு நகுலா தில்லைதேவன். செய்திகளை வாசிப்பவர் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். வணக்கம். லண்டன் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் வருகை குறைந்து செல்வதாக பிரித்தானியாவின் புதிய சட்டங்கள் விசா கட்டண உயர்வினால் மாணவர்களின் வருகை குறைந்து வருவதாக தெரிய வந்துள்ளது. தென்மேற்கு லண்டன் தேம்ஸ் நதியில் காணாமல் போனவரை தேடும்போது சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக நேற்றைய தினம் நகர் காவலர் தெரிவித்துள்ளனர். 32 ஆண்டுகளுக்கு முன்னர் 3ஆம் சார்ல்ஸ் மன்னர் விமானப்படையின் இனநீட்சிப்பான இராணுவ விமானப்படையின் மதிப்பை மிக்க பாத்திரத்தை இளவரசர் வில்லியத்திடம் ஒப்படைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஆயிரக்கணக்கான புலம்பெயர் சுகாதார பணியாளர்களை பிரித்தானிய அரசாங்கம் வெளியேற உத்தரவிட்டுள்ளது. பிரித்தானியாவில் 4வது முறையாக நிதி திரட்டும் பணியில் தொண்டு நிறுவனங்களும் நகர காவல் அதிகாரிகளும் இணைந்து நடத்தி வந்துள்ளனர். ஓடியும் குதிரை சவாரி செய்தும் இதனை நடத்தியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இங்கிலாந்து வீதிகளில் 2022 கொல்லப்பட்டதாக கூறப்படும் 1767 பேரை கௌரவப்படுத்துவதற்காக 1766 மைல்கள் சேர்ந்து ஓடியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. வடமேற்கு லண்டனில் உள்ள ஆக்சன் என்னும் அங்காடிக்கு அருகில் 1500 வீடுகள் உட்பட ராவன் சென்டர் ஒன்றை உருவாக்கும் திட்டத்தை அஸ்ட்ரா அங்காடி வெளியிட்டுள்ளது. பார்க் ரோயல் தளத்தில் மாபெரும் சூப்பர் அங்காடியுடன் கூடிய 500 வீடுகள் மலிவு விலையில் வழங்கப்படும் என அஸ்ட்ரா நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2024 காலாண்டில் பிரித்தானியாவின் பொருளாதாரம் வேகமாக 6% உயர்வு கண்டிருப்பதாக பிரித்தானியா பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். நுண்ணறிவு மற்றும் சர்வாதிகார நாடுகளின் சவால்கள் காரணமாக பிரித்தானியா ஆபத்தான சதத்தில் நுழைகிறது என்று பிரித்தானியா பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். 42 வருடங்களாக 10,000க்கு மேல் பொழுதுபோக்காக சேகரித்த பியர் கேன்களை நபர் ஒருவர் விற்று கோடீஸ்வரர் ஆகியுள்ளார். இங்கிலாந்தைச் சேர்ந்த இவர் 60 வயதுடைய ரிக் வெல்ட் பல லட்சங்களுக்கு விற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டில் இறுதியில் பிரித்தானியா முழுவதிலும் 14,58,000 சிறார்கள் தற்காலிகமாக தங்குமிடங்களில் வசித்துள்ளதாகவும் சென்ற வருடத்திலும் பார்க்க 15% உயர்வு கண்டுள்ளது என தெரிய வந்திருக்கின்றது. அதற்கு முன்னர் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட சிறுவர்கள் வசித்ததாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.